மூலமாக நான் உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கமாலியல் மும்பை அதனுடைய ஒரு ஒரு விங்கு தான் இந்த ஜிவிசி ஜூம் மீட்டிங். இதன் விடாக நாம தொடர்ந்து பாடத்தை படிச்சுக்கிறோம். ஒரு குரானாலஜிக்கல் ஆர்டர். அப்ப நமக்கு புதிய ஏற்பாட்டுல குரானாலஜிக்கல் ஆர்டர்ல இருக்காது. அப்ப இயேசு பிறப்பதற்கு முன் இல்லையா, இயேசு பிறந்த போது, இயேசு பிறந்த பிறகு அப்படின்னு இது ஒரு பகுதி. இயேசுவின் பிறப்பை மையப்படுத்துற ஒரு பகுதி தான். அடுத்த பகுதியில இயேசுவின் இறைப்பணி. அது நற்செய்தி புத்தகத்துல இது 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 முடியும். அடுத்த புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கடிதங்கள் இல்லையா. அப்போ இயேசுவின் பணி அப்படின்னா பணியை சீரத்துவம், அவருடைய பணின்னு அப்போஸ்தலர்களுடைய திருத்தூதர் திருப்பணிகள், அப்போஸ்தலர் நடபடிகள், அப்போஸ்தலர் நடந்து கொண்ட முறைகள் இல்லையா. அதான் நடவடிக்கைகள்ல அவர் நடந்து கொண்ட முறைகளை முறைப்படுத்தி வைக்கப்படும். அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்படின்றது. ஏன்னா மொழிபெயர்ப்பு அதுதான் புரியாது சரியா, அதுக்கு விளக்கு நல்லா தெரியும். திருவிழி அழகா இருக்கும். திருத்தூதர்களின் திருப்பணிகள், ஊழியர்கள். திருவிழா உயர்ந்த பணிகள் இல்லையா. அதை பார்த்து அது பேர் கடிதங்களுக்கு நம்ம வரணும் இல்லைங்களா. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 1-7 7 வசனம் தான். ஆனா இது நிறைய இருக்கு இதுல. அடுத்தது தயவுசெய்து நீங்க இந்த மாதிரி பின்னூட்டம் கொடுங்க. நீங்க எங்க வகுப்பு எடுத்தாலும் ஒரு குடும்பத்துல ஒரு சின்ன ஒரு குடும்ப கூடுகையில கூட நீங்க ஷேர் பண்ணதை யார் ஷேர் பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணப்பதான் அது செயலாக்க புரியும். ஆவியானவர் செயல்படுத்துவார். வார்த்தையை வாழ்வாக்குறதுக்கு ஆவியார் ஒத்தாசை செய்வார்னா இந்த மாதிரி சில முறைகள் இதை பின்பற்றும். நாங்க இதெல்லாம் பின்பற்றுவோம். அதான் நாங்க இன்னும் சொல்லுவாங்க, இன்னும் கூட கொழுந்து விட்டேன்னா இன்னும் எரிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 7 சேர்த்துக்கு ரெடியா இருக்குது. கேஸ்ல நிறைய கேஸ் சிலிண்டர்ல லிக்விட் இல்லையா, லிக்விட் தராது இல்லையா, கேஸ்ன்றது லிக்விட், அது இருக்கு, காலி ஆகல. அப்ப அப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி முறையை நீங்க பயன்படுத்துங்க, குரல் பதிவுல கொடுங்க. இப்ப இல்ல முக்கிய வசனம் லூக்கா 2:7. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். தலைமகன் அது ஒரு தலைப்பு, அது பின்னாடி விடுதியில். விடுதியில், சத்திரத்தில் அல்ல. சத்திரனாக்கா ஓசி, விடுதினாக்கா என்ன பண்ண காசு கொடுக்கணும். போர்டிங் அண்ட் லாட்ஜிங் அந்த மாதிரி. விடுதியில் அவருக்கு இடம் கிடைக்கவில்லை. ஏன் இடம் கிடைக்கலனாக்கா அது முக்கியமான இடத்துல இருக்கு, ஒரு சிட்டிக்குள்ள இருக்குது. எருசலேம் நகரத்துல இருக்கு. எருசலேம் நகரத்துக்கு பயணிகள் வந்துகிட்டே இருப்பாங்க, கோயிலுக்கு வந்துட்டே இருப்பாங்க. கலிலேயால இருந்துட்டு இங்க வரவங்க அதிகம் இருப்பாங்க. வெளிநாடுகள்ல இருக்க யூதர்கள் வருவாங்க. அதெல்லாம் ஒரு சென்டர் ஸ்பாட். அதுவும் இது தங்கள் பெயரை சென்சஸ்க்காக கடைசி சில நாட்கள் அதுக்குள்ள முடிக்கலன்னா அவர் பனிஷ்மெண்ட். அதனால நிறைய பேருக்கு கூடும்போதுனால அங்க இடம் இல்லை இல்லையா, காசுக்கு இடம் இல்லை. புரியுதுங்களா? அது ஞாபகத்துல வச்சுக்கணும். எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து, அந்த துணிகள்னா என்ன, துணிகளில் பொதிந்து இருக்கு அப்படின்னா என்ன, பழைய ஏற்பாட்டுல இதை குறிச்சு பார்க்கணும். என்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம் இல்லையா. பிள்ளையை தீவன தொட்டியில் கிடத்தினார்கள். லூக்கா 2:7. இதுதான் இன்றைய மைய வசனம். இயேசுவின் பிறப்பு. அப்ப இயேசுவின் பிறப்பு ஏன் இயேசு பிறக்கணும்? அப்படி என்னதான் பிரச்சனை உலகத்துல நடந்தது முக்கியமா இல்லையா, யூதர்கள் வாழ்ந்த பகுதியில் என்ன பிரச்சனை நடந்தது, அல்லது ரோமர்கள் அரசாண்ட உலகத்தின் பெரும்பகுதி அரசாண்ட அவர்களால உலகத்திற்கு மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது இல்லையா. அப்ப யூதர்கள் என்ன பிரச்சனை ஏற்பட்டது, அவங்க என்ன பிரச்சனை ஏற்பட்டது, அப்போ யார இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வர வேண்டிய நெசசிட்டி என்ன சொல்லி சொல்லி பார்த்துட்டாங்க. மனம் திரும்பு. பழைய ஏற்பாட்டுல மனம் திரும்புன்னு இறைவாக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க. அடி ஓதப்பட்ட திருந்த மாட்டேன்றாங்க இல்லைங்களா. அப்போ வேற வழியே இல்லை. ஒரே வழி இயேசு வந்துதான் நாடாதான் இது. அப்ப அது என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ ஒவ்வொரு பாடத்தை நாம் எடுக்கும் பொழுதும்
இது ரொம்ப முக்கியம் இல்லையா? எது முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா சூழமைவு. சூழமைவு அப்படின்னா சர்க்கம்ஸ்டான்சஸ் இல்லையா? ப்ரையாரிட்டிஸ் தான், முன்னுரிமை கொடுக்கணும் இதுக்கு இல்லையா? என்னென்ன சூழ்நிலைகள் முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா? அதுல ஒரு 6 பகுதியை பார்த்தோம். சூழமைவு, இல்ல வாக்குறுதி இருக்கா அந்த பகுதியில, வாசிக்கிற பகுதியில, நம்ம கொடுக்கிற பகுதியில எத்தனை வாக்குறுதி இருக்கு இல்லையா? வாக்குறுதியே இல்லாம இருக்குதா இல்லையா? அதுல வந்து முக்கிய நபர்கள் யாரு, யாரெல்லாம் அதுல முக்கிய நபர்களா இருக்கிறாங்க, கேரக்டர்ஸ் இல்லையா? நபர்கள்லாம் யாரு, முக்கிய நபர்கள் யாரு இல்லையா? கடவுளுடைய வழி நடத்தல் என்ன இருக்குதா, மனிதருடைய வழி நடத்தல் இருக்குதா, அப்புறம் கடவுளுடைய அருள் இருக்குதா, கடவுளுடைய உதவி இருக்குதா, ஃபேவர், எங்கெல்லாம் கடவுள் ஃபேவர் பண்றாரு, யாருக்கெல்லாம் ஃபேவர் பண்றாரு, ஏன் ஃபேவர் பண்றாரு, ஏன் உதவி செய்கிறார், எப்படியெல்லாம் உதவி செய்கிறார், அப்புறம் குணநலன்கள் அதை நெறிப்படுத்துற. ஏற்கனவே நபர்கள் பார்த்த முக்கிய நபர்கள், அந்த நபர்களுடைய குணநலன்களை என்னென்ன, நேர்மறையான குணநலன் இருக்கா, எதிர்மறையான குணநலன் இருக்கா, இவ்வளவு தெரிஞ்சாதான் ஒரு பகுதியை இந்த 7 வசனத்துக்கு நமக்கு ஒரு பண்ணும். அப்படி எல்லாமே என்ன, ஒரு தலைப்பா நீங்க திருவிவிலியம்னு எடுத்தா ஒரு தலைப்பு, சின்ன தலைப்பு, ஒரு 10 வசனம், 5 வசனம், 7 வசனம். ஏன்னா இங்கிலீஷ் பைபிள் அது இருக்குது. அப்ப தலைப்பு படி நாம எடுத்து தியானிக்கணும். அப்படி தியானிக்கும் பொழுது இதன் அடிப்படையில் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இது ரொம்ப முக்கியம் எதுனாக்கா சூழல், சர்க்கம்ஸ்டன்சஸ், எந்த சூழ்நிலை, இயேசு இந்த உலகத்துக்கு கொடுக்கப்படும் சூழ்நிலை என்ன அப்படின்ட்டு. அப்ப இந்த சூழ்நிலையில எதெல்லாம் பார்க்கணும், உள்நாட்டுல என்ன சூழல் இருக்கு, சூழ்ந்து இருக்க நாடுகள் என்னென்ன சூழல் இல்லையா? அப்ப என்ன சூழல்னா இயற்கை சூழல் என்ன, புவியியல் இயற்கை சூழல். பின்னால மேப் கொடுத்திருக்காங்க, என்ன ஏன் கொடுத்திருக்காங்க, மேப் மட்டும் அடிக்கடி அழுக்கா இருக்கும், ரொம்ப அழுக்கா, மத்த பக்கத்தை விட மேப் தான் அழுக்கா இருக்கும் நம்ம பைபிள்ல. ஏன்னா அடிக்கடி மேப்புக்கு போகணும். ஆனா நம்ம பைபிள்ல மேப் பக்கம் மட்டும் சுத்தமா இருக்கும். சொல்லாங்க எங்க எங்க பரிசுத்தமா இருக்கிற ஒரு பைபிள்ல எதுனா மேப் தான் அப்படின்னு புரியுதுங்களா? மேப்பே பார்க்க மாட்டோம். அது ரொம்ப முக்கியம். இயற்கை புவியியல் சூழல் ரொம்ப முக்கியம். அரசியல் சூழல் அரசியல் என்ன, அரசியல் இல்ல உள்நாட்டுல என்ன அரசியல், சூழ்ந்திருக்கிற நாடுகள் என்ன அரசியல், ஆளுகை செய்பவர்கள் யாரு இல்லைங்களா? கலாச்சாரம் என்ன, உள்நாட்டு கலாச்சாரம் என்ன, மற்றைய கலாச்சாரம் என்ன, உள்நாட்டு கலாச்சாரம் மற்ற கலாச்சாரம் கலந்துதா கலக்கலையா இல்லை, அதுல என்ன விளைவுகள் ஏற்படுது, ஆன்மீகம் அல்லது வழிபாட்டு முறைகள் என்ன, யார் என்ன மாதிரி வழிபாட்டு செஞ்சா, யார் என்ன வழிபாட்டை செய்யல, ரெண்டு வழிபாடு பல வழிபாடு கலந்துருச்சா இல்லைங்களா? அடுத்தது வந்து சமுதாய மக்களுடைய நிலை எப்படி இருக்கு, வாழ்ந்த மக்கள் நிலை இல்லையா, உயர்ந்திருந்தாரா தாழ்ந்திருந்தார்களா, ஒடுக்கப்பட்டிருந்தார்களா, அல்லது அவர்களுக்கு நல்ல நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானங்கள் கொடுக்கப்பட்டதா, அவருக்கு மதிப்புள்ள மனுஷன்ற மதிப்பாத அவங்க இருந்ததா, இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்குது. இவ்வளவு தெரிஞ்சாதான் நீங்க ஒரு பாடத்தை வந்து மக்களுக்கு நீங்க என்ன பண்ணக்கா, இதுதான் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நாம் மக்களுக்கு பகிர்ந்தளிப்பது. இதுதான் ஒரு லெசன் எடுத்தாலும் இது இப்படிதான் இருக்கு. இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். ஓகே, கொடுத்துட்றேன். இது மையம். இப்போ சூழ்நிலைன்னு பார்க்கும் பொழுது இல்லையா, இது வந்து கிறிஸ்து பிறப்புன்றதுனால வேண்டி கிறிஸ்து 25ஆம் தேதி தான் பிறந்தாரா, ஏன் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே பழைய பாடத்தை நீங்க பார்க்கணும். முதல் பாடத்துல பார்க்கணும் இல்லையா, முதல் பாடத்துக்கு முன்னாடி இல்லையா, கிறிஸ்து 25ஆம் தேதி தான் பிறந்தாரா, கிறிஸ்துமஸ பைபிள் பழைய ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் அதை பின்பற்றினார்களா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களா, கொண்டாடுதல் வேறு முக்கியப்படுத்தல் வேறு இல்லையா? அப்போ அது எப்படி கொண்டாட்டமா இருந்தா அதை முக்கியப்படுத்தி அது என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கணும். இதுல யாரெல்லாம் இருந்தாங்க, அது வந்து டிசம்பர் மாசத்துல தான்ட்டு எப்படி கணக்கெடு செஞ்சா, இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய டீட்டெயிலா கொடுத்துருப்பேன். நீங்க பழைய இது பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதுல என்ன, ஏன் 25ஆம் தேதி கொண்டாடினாங்கன்ட்டு இதுல நிறைய பேர் சொல்றாங்கன்னா, மரியா கற்பம் தரித்தது இல்லையா, மார்ச் மாசம் 25ஆம் தேதி கணக்கீடு இருக்கு. டிசம்பர் 25 அப்படின்னா மரியா கற்பம் தரிக்கும் பொழுது அவங்க சகோதரி இல்லையா, கசின் எலிசபெத்துக்கு 6 மாசம். அப்ப அடுத்த ஒரு மாசத்தை கணக்கிட்டா 25 வருது.
அப்ப 25ஆம் தேதி தானா அப்படின்னாக்கா அதுல நிறைய நீங்க பாடத்தை படிச்சீங்கன்னா புரியும். ஏன் 25ஆம் தேதி செலக்ட் பண்ணணும்? ஆனா 25 கரெக்டா 25 வரல. நிறைய கேலண்டர்ஸ் மாறிட்டே இருக்கு. அதெல்லாம் படிக்கணும். இது உங்களுக்கு இந்த பாடத்துக்காக வேண்டி இது. அடுத்ததப்போ ஆட்சி செய்தவர் யார் அந்த காலகட்டத்துல? இந்த இடுமேயர் அப்படின்னு இடுமியன்ஸ் அந்த காலகட்டத்துல எந்த காலகட்டத்துல இருந்தாங்க? அந்த 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 ஆன்டிபேட்டர் எப்படி இடுமியரா பண்ணாரு? இந்த இடுமியர் வம்சத்துல இருந்து எப்படி ஏரோது வம்சம் வந்தது? இந்த ஏரோது வம்சத்துல யாரெல்லாம் இருந்தாங்க இல்லையா? மகா ஏரோது காலத்துல என்ன கிறிஸ்து பிறப்பு அப்ப நடந்தது. ஏரோது அக்ரிப்பா யோசிப்பு மரியாலாம் வர்றாங்க. அங்க என்ன பிரச்சனை? ஏன் அவங்க எகிப்துல இருந்து வந்து எதுக்காக எகிப்து பயந்து போல? மகா ஏறுதுக்கா பயந்து ஓடினாங்க. அவர் செத்துட்டா நீங்க அது பிறகு இங்க வந்ததுக்கு பிறகு அவன் பையன் ஆட்சி செய்யறான். அவன் பையன் அவங்க அப்பாவோட கொடூரமா இருக்கிறான். அப்ப இங்க சரியில்லை. நம்ம என்ன பண்றோம்னாக்கா அவருடைய ஆட்சிக்கு உட்படாத கலிலேயாவுக்கு நம்ம பழைய நம்முடைய இடத்துக்கு சொந்த இடத்துக்கு நம்ம வாழ்ந்த இடத்துக்கு வாழ்விடத்துக்கு நம்ம போயிடுவோம். வாழ்ந்த சொந்த இடம் இங்க இதுதான். அப்படி போயிடலாம். அப்ப யார்? ஏறுது ஆன்டிபஸ் யாரு? அவர் என்ன பண்ணாரு? அவர் காலத்துல என்ன நடந்தது? ஏறுது பிலிப் யாரு? அவர் என்ன பண்ணாரு? ஏறுது அக்ரிப்பா யாரு? இல்லையா? நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஏரோது அக்ரிப்பா, செகண்ட் ஏரோது அக்ரிப்பா இல்லையா? இவங்க இதெல்லாம் தெரியணும். பைபிள்ல இருக்குது இதெல்லாம். அப்ப இதை யாரோ கேள்வி கேட்டா என்ன பண்ணுவோம்? இந்த காலத்துல பசங்க ரொம்ப சூடா இருக்கிறாங்க. இந்த காலத்துல எல்லாம் இங்கிலீஷ் படிச்ச பசங்க இங்கிலீஷ் தெரியும். எல்லாம் இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல ஸ்டடி பைபிள் வச்சுட்டு இருக்கிற 1500 ரூபாய் கொடுத்து மேல குறைஞ்சது ஒரு அதிகபட்சம் ஒரு 3000 ரூபாய் கொடுத்து நீங்க நான் வாங்குறதுக்கு கஷ்டப்படுறோம். வாங்கி வச்சுட்டு இருக்கிறோம். ஸ்டடி பைபிள் டீடைல்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அவங்க அளவுக்கு நம்ம இருக்கணும். அவன் சொல்லுவான், கேட்டா இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்கு. அந்த பிள்ளை சொல்லும் இது இப்படி இருக்கு இப்படி இருக்கு. பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டர் அம்மா சரியில்லை, ஊழியக்காரன் சரியில்லை இல்லையா? தப்பா சொல்றான், இதுல இப்படி இருக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்றோம்? அந்த பழைய பவத்திருப்புதலை மட்டும் வச்சுட்டு இருக்கோம். இங்கிலீஷ் நமக்கு தெரியாது. இங்கிலீஷ் நம்ம என்ன பண்ணோம்? குறைஞ்சபட்சம் நம்ம மற்றதுக்கு போகணும். திரும்பி வாங்கணும். தமிழ்ல சில முக்கியமாக சில ஸ்டடி பைபிள்ஸ் தமிழ்ல இருக்கு, அதெல்லாம் வாங்கணும். இதெல்லாம் பண்ணணும். சோ இப்பதான் தெரியும். அப்ப அந்த காலத்துல என்ன? சோ இயற்கை புவியியல், இயற்கை புவியியல்ல யார் எந்தெந்த தேசத்துல எந்தெந்த பகுதி இல்லையா? மகா ஏறுவது ஆண்ட காலத்துல இந்த பகுதி எப்படி இருந்து யார் யார் எங்க எங்க ஆட்சி செய்தார்கள்? இப்ப இயேசு இங்க இருந்து அங்க போறாரு, அங்க இருந்து இங்க வர்றாருனாக்கா இதை வச்சு காண்பிச்சான்னு தெரியும். உங்க திருச்சபைகள்ல தயவு செஞ்சு இனி கொஞ்சம் குறைங்க. வாக்கு தத்தத்தை நிறைய வாங்கி மாட்டாதீங்க. இது பெருசா வந்துட்டு இந்த மேப் எல்லாம் போடுங்க. இப்பெல்லாம் நெட்ல அடிச்சாலும் வந்துடுது கலர் கலரா. எங்க காலங்கள்லாம் அப்படி கிடையாது. இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல மேப் காசு கொடுத்து வாங்கணும். நிறைய பேருக்கு நிறைய ஆகுது. நாங்க என்ன பண்ணுவோம்? அதை வரைஞ்சி நிறைய வச்சிருப்போம். A47 அப்பல A4 மேப் இதெல்லாம் கிடையாது. பெருசுதான் இருக்கணும், லெங்க்தியா இருக்கு. ஏன்னா அது அப்ப ரோனியோ பண்ணுவாங்க இல்லையா? ஜெராக்ஸ் எல்லாம் அப்ப வரல. அதுக்கு மேல ரோனியோ அப்படின்வாங்க. சுத்துவாங்க. சுத்துனாக்கா பிரிண்ட் விழும். அதுல ஸ்டென்சில் பண்ணி அந்த மாதிரி. அதுல நாங்க வச்சு அதுலதான் நாங்க குறிப்பிடுவோம். இந்த மாதிரி இந்த இடத்துல இது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் அந்த காலத்துல நாங்க. இல்ல இன்னைக்கு அப்படி கிடையாது. நெட்ல போட்டோம் டக்கு டக்கு டக்குன்னு விழுது. இதுகளை வாங்கி வைங்க. வீடுகள்ல பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது கூட இல்லையா, இந்த பைபிள் லெசன்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இல்லையா, இயேசு எப்படி பவடி போனார், எந்த இடத்துல எங்க போனாரு, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல. இதை வச்சு சொல்லிக் கொடுங்க. அப்பதான் பைபிள் வாக்கு இல்ல சொல்றதெல்லாம் அவங்க கேட்பாங்க இல்லையா? சும்மா கதை விட்டுட்டு இருந்தா அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் மேப் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ இங்கே அந்த ஆர்கலஸ் காலத்துல என்ன நடந்தது இல்ல? என்கிடா என்கேடி இதான் இங்க இருக்கு பாத்தீங்களா? தெரியுதுங்களா? கீழே இல்லையா? டவுன் சவுத்ல NAD அப்படின்ட்டு இந்த பகுதி பேர் எப்படி பேர் மாற்றம் அடைந்தது? அந்த இடத்துல யார் வசிச்சாங்க? திருமுழுக்கு யோவான் அம்மா அப்பாவுடைய ஊர் அந்த வரும். அங்கதான் போனாங்க இவங்க. அங்கதான் இதெல்லாம் இதுல எடுக்கணும். அப்போ வேற ரிசோர்சஸ் எடுக்கும்போது வேற ரிசோர்ஸ்க்கு இதெல்லாம் நமக்கு உதவி செய்ய. ஆமா இங்க வாழ்ந்திருக்கலாம், பெரும்பாலும் சொல்ல ஆமா வாழ்ந்திருக்கலாம். அப்ப இதெல்லாம் நமக்கு தெரியணும். ரிசோர்சஸ் அடுத்து நாங்க என்ன பிரச்சனைனா, ரோம அரசாங்கம் பெரிய த்ரெட். யாருக்குன்னா ஏழைகளுக்கு பெரிய த்ரெட் இல்லையா? ரோமாபுரியில ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை என்ன பண்ணுதா, உலகம் முழுசும் அவங்க அப்பா ஆளுகை செய்தார், இவர் ஆளுகை செய்யறார்
இவருடைய ஆளுகையில என்ன பல நாடுகளை இன்னும் அதிகமா பிடிக்கிறார். ஆனா இவர் யாரெல்லாம் சப்போர்ட்னா பணக்காரங்களாம் சப்போர்ட். ஏன்னா அவங்களுக்கு இவர் வகுத்து கொடுக்கார், ரோடு போட்டு கொடுக்குறாரு. இன்னைக்கு அரசாங்கம் ரோடு போகுது இல்லையா, 8 வழி சாலை, இதெல்லாம் யாருக்கு? சாதாரண ஏழை ஜனங்களுக்கா இல்லையா? அது ஓரளவுக்கு பயனுள்ளது தான். ஆனா யாருக்கு அது பிரயோஜனப்படுது? அப்போ அன்றைக்கு இருக்குதான் இன்னைக்கு இருக்குது இல்லையா? அப்போ அந்த அரண்மனையில ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அங்க என்ன இருக்கு? அவர் தொடர்ந்து என்னெல்லாம் செய்யறாரு? அவர் ஆட்சியில நீதி என்பதே கிடையாது, நீதி நியாயமே கிடையாது. அரசாங்கத்துக்கு அடங்கி இருந்தீங்கன்னா நீ உயிர் வாழ்வாய். அறகுற வயிற்றோடு கூட நீ உயிர் வாழணும்னாக்கா அரசாங்கம் சொல்றதை கேட்டுக்கணும். அதான் பவுலடிகளார் சொல்றாரு ரோமர் 13ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனமும் 9ஆம் வசனத்துல இருந்து வரும் நினைக்கிறாருல. அரசாங்கத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர் தனக்கு தானே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறான். யாரு? யூத அரசாங்கம், ரோம அரசாங்கத்தை பத்தி பேசுறாங்க. அதனால அதை பகச்சிக்காத, அரசாங்கத்தை பகச்சிக்காத. முதல்ல யாரை பாய்க்குன்னா, நம்மளை ஏமாலியா நினைக்கிற இந்த பிஷப்புங்க, இந்த பாஸ்டருங்க, இந்த இவாஞ்சலிஸ்டுங்க, இந்த காலத்துல இருக்க பேர் அந்த காலத்துல இருந்தாங்க. ஏசு அங்கதான் போயிட்டு இருந்தார். பரிசேய, சதுசேய, வேத பாரகர், சடகரிப் இவங்க எல்லாம் ஆன்மீகவாதி, இன்றைய ஆன்மீகவாதிகள் மாதிரி ஏமாத்திட்டு இருந்தாங்க. முதல்ல அவங்ககிட்ட தான் நீ இது பண்ணணும். ஏன்னா அவனோட கூட்டு சேர்ந்துட்டு இருக்கிறான், அவனை போட்டு கொடுத்துருவான். இந்த ஆன்மீகவாதி எல்லாம் கூட்டு சேர்த்துக்கோ அரசியல்வாதி கிட்ட. இன்னைக்கு அப்படித்தானே இருக்காங்க. கிறிஸ்துவ ஆன்மீகவாதிகள் அப்படிதான் இருக்கிறாங்க. நேர்முகமாக மறைமுகமாக எந்த அரசாங்கம் வந்தாலும் அவங்க போய் கப்ப கட்டுவாங்க. மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி. பணம் படைச்சவங்க எல்லாம் இப்படிதான் பண்றாங்க. இல்ல, இதான் பிரச்சனை, மக்களுக்கு இதான் பிரச்சனை. அடுத்து நம்ம சிலுவை என்ற கொலைக்கறி முதல்ல கண்டுபிடிச்சவங்க இந்த ரோமர்கள் தான். கொடூரமான மரணம் அது. நம்ம ஏற்கனவே பாடத்துல இது கமலியல் பைபிள் கோளத்துல இந்த மார்ச்ல அந்த பாடம் அது எவ்வளவு கொடுமை என்னெல்லாம் இருக்குன்றத அதை பார்க்கணும் இல்லையா? அதை பார்த்து ஜனங்க பயப்படுவாங்க. உங்க தப்பு படக்கூடாது, அரை வயிறு சாப்பாடு இருந்தா விட பரவாயில்ல, ஒரு வேளை அரை வயிறு சாப்பாடு போறோம், உயிர் வேணும் அப்படின்ட்டு இல்லையா? மக்களை அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. மென்டல், பிசிக்கல், எமோஷனல், சோசியல், ஸ்பிரிச்சுவல் எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க மக்கள். அது எந்த மக்கள்னா எந்த அரசாங்கம் அமைஞ்சாலும், அது எந்த அரசாங்கம் அமைந்தாலும், பழைய அரசாங்கமும் புதிய அரசாங்கம் எது எடுத்தாலும் சரி நடக்கும். யார் விளிம்பு நிலை மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு வரிகள் எல்லாம் அதிகமா கொடுக்குறது நம் ஏழைகள், மத்திய மக்கள் தான். அவனுக்கு என்ன வரி கொடுக்குறாங்க? பணம் பார்க்காதவங்களா? ஒன்றும் கிடையாது. அவனுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல 15,000 ரூபாய் ஒருத்தரைக்கு சாப்பிடுறது ஒரு வேளை சாப்பாடு. அவங்களுக்கு ஏழைகளுக்கு அது 2 மாசம் சம்பளம், 2 மாசம் சம்பளத்துக்கான பணம். புரியுதுங்களா? அப்ப இதான் சூழல். இதெல்லாம் அரசியல் சூழல் இல்லையா? பெரும் முதலாளிகளுக்கு உதவி. அதுதான் அந்த கிரேக்க ரோம அரசாங்க முறைதான் அப்படியே எல்லாரும். கிரேக்க ரோமம் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி எல்லா பேரரசுகளும், எந்த பேரரசு, அதுக்கு முந்தைய பேரரசு எடுத்துட்டா கூட சரி, அசீரியர்கள், சீரியர்கள், எந்த பேரரசு அரசர் நம்ம சொல்லும் சேர சோழ பாண்டியன், அவங்க என்ன கொடுமை பண்ணாங்கன்னு என்ன தெரியுமா? மக்களுக்கு தெரியாது. ஏன்னா ஹிஸ்டரியெல்லாம் படிக்க மாட்டேன் இல்லைங்களா? அப்ப அவளுக்கு என்ன? அவளுக்கு போலீஸ் இருக்கு, ராணுவம் இருக்கு, 2 இருக்கு. காவல்துறை அவளுக்கு இது இருக்கு இல்லையா? அவளுக்கு அடியாட்கள் இருக்கிறாங்க. மணிப்பூர்ல இதான் நடக்குது. அடியாட்கள் யார் அவங்களுக்குன்னா ராணுவமும் காவல்துறை தான் மணிப்பூர்ல அடியாட்கள். அப்ப என்ன பண்றாங்க? ஜனங்களுக்கு நல்ல ஒரு பூங்கா கட்டி கொடுக்குறேன், ஜனங்களை ஏமாத்துறது. பாட்டி பார் போயிட்டு வந்துட்டு ஒரு வாக்கிங் போலாங்க, ஏழைகள் பாரு இந்த விளையாட்டு தாங்க போகலாம். பணக்காரங்க வரமாட்டாங்க அந்த இடத்துக்கு, அவன் போற இடம்லாம் பெரிய இடத்துக்கு போகும். புரியுதுங்களா? அப்போ மக்களை என்ன பண்றது? இது மாதிரி ஏமாத்துறது. மக்களை தன் பக்கம் வச்சுப்பா, உனக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கப்பா, இந்த உதவி சொல்லியிருக்கேன், 1000 ரூபாய் கொடுத்துருக்குறேன்பா, நல்லதுதான். 1000 ரூபாய் கொடுத்து அதை யார் பயன்படுத்துறாங்கன்னு பாக்குறாங்களா? முன்னுக்கு வராங்களான்னு பாக்குறாங்களா? இதெல்லாம் இருக்கு. அரசியல் ரொம்ப படிக்கணும். நான் எம்ஏ அரசியல் படிச்சேன், எம்ஏ வரலாறு படிச்சேன், எம்ஏ பிலாசபி படிச்சேன், எம்எஸ்சி சைக்காலஜி. இதெல்லாம் ஏன் படிச்சேன்னுட்டு அப்பதான் தெரியுது நமக்கு.
இதெல்லாம் படிச்சதுதான் ரசிக்கப்பட்டேன் நான். புரியுதுங்களா? கடவுள் எதுக்கு அதெல்லாம் படிக்க வச்சாலும் அப்புறம்தான் தெரியுது நமக்கு. ஓஹோ, இவ்வளவு விஷயம் இருக்குது. இப்போ பைபிள்ல இதெல்லாம் எங்கெல்லாம் நமக்கு வந்துட்டு அப்ளிகபிளா இருக்குதுன்னு நமக்கு தெரிய வருது. அப்ப நிறைய படிக்கணும், நம்ம பைபிளை மட்டும் நிறைய படிக்கணும். அப்போ அவளுக்கு யாரு ஆற்றலற்ற மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா மக்கள், பெரும்பாலான மக்கள் அவருக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். இன்னைக்கு அப்படித்தானே இருக்கா? வட இந்தியா ஃபுல்லா அடிமைகள், மூளை சலவை செய்யப்பட்டவர்கள். ஒண்ணு பயம். வட இந்தியால பார்த்தா மத்திய பிரதேசல, குஜராத்லயும் வந்துட்டு இஸ்லாமியர் இருக்கிற போல, இஸ்லாமியர் எதுக்காக பிஜேபி ஓட்டு போடுறாங்க? அவன் சொல்லிட்டான், இந்த பகுதியில எங்களை தோக்கடிச்சுனா குஜராத் நிலமா உள்ள கொலை பண்ணுவேன். அவனா பண்றான், அதான் பயந்து போட்டு. இதெல்லாம் பிரச்சனைகள் அப்போ இதெல்லாம் இருக்குது. குஜராத்லயே முஸ்லீம் இருக்கிற இடத்துல ஏன் வெற்றி பெறுது? கண்டிப்பா வின் பண்ண வேண்டியது ஏன் வெற்றி பெறுதுன்னா அவன் மிரட்டப்படுகிறான். புரியுதுங்களா? அரசியல் எங்கெல்லாம் வருது? ஆன்மீகம் எப்படி அரசியல் கை கோக்குது? இதெல்லாம் நடக்குது. அந்த காலத்துல அப்படியே வழி வழியா வந்துட்டு இருக்குது. அவ்வளவுதான் இல்லையா? இப்ப நடக்கிறதுலாம் அந்த நாள்ல நடந்துட்டு இருந்த விஷயங்கள் தான் இல்லையா? அப்ப ஏழைகள் தான் ரொம்ப பரிதாபமா இருக்காங்க இல்லையா? ரோம அரசர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க இல்லையா, ரோம அரசு பணக்காரர்ல குடியுரிமை பெற்றிருக்காங்க. அவளை கை வைக்க முடியாது. ஏன்? பணக்காரர்ல குடியுரிமை பெற முடியும். பவுல் குடியுரிமை பெற்றிருந்தார். ஏன்னாக்கா அவர் அடிக்கடி பயணம் பண்றவர். அவர் வந்துட்டு ஒரு ஒரு ஆன்மீகவாதி மட்டும், ஒரு பிசினஸ் பர்சன் கூட இறையியலாளர்கள் கருதுகிறார். சிறந்த பிசினஸ் பர்சன். அதுல நிறைய இடங்கள்ல போயிட்டு இவர் என்ன பண்ணாரு? ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுகிறவர். பிலாசபி நிறைய. நீங்க வந்து அவர் கடிதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பிலாசபி நிறைய இருக்கும். கிரீக் பிலாசபி நிறைய இருக்கும் பவுலுடைய கடிதங்கள்ல. நான் கூட தெரியவே தெரியாதுலாம் கிரீக் பிலாசபி என்ன, அதை ஏன் பவுல் பேசுறாரு, அந்த கிரீக் பிலாசபியை தெரிஞ்சு ஏன் இயேசு கிட்ட கொடுத்து உள்ள நுழைக்கிறாரு, இயேசு எப்படி அந்த பிலாசபிக்குள்ள எடுத்து போய் மேல நிக்க வைக்கிறாரு இந்த பிலாசபிக்கு மேல, அப்ப இதெல்லாம் நமக்கு தெரியணும். அப்ப கிரீக் பிலாசபி ஏன் பேசுறாரு, புரியுதுங்களா? அப்போ வந்து அவருக்கு தேவை இருந்தது. அதுல குடியுரிமை, நிறைய நாடுகள் குடியுரிமை. அதனால்தான் என் மேல கை வச்சு வைக்காத, நான் வந்து ராயனுக்கு அபை அப்படின்னா சீசருக்கு நான் இது பண்றேன், அப்பீல் பண்றேன். அப்ப பயந்துட்டாங்க, ஓ சீசர் குடியுரிமை இவனை தொடக்கூடாது அப்படின்ட்டு. இந்தியாவில் இருக்க அமெரிக்க பிரஜையா இருக்கிற இந்தியாவில வந்து தண்டிக்க முடியாது. அமெரிக்க சட்டப்படி தான் இந்தியாவில, நம்ம இந்தியனா இருந்தா இந்திய சட்டப்படி தவக்கு பண்ணலாம். புரியுதுங்களா? இப்ப இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர், இப்ப 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 என்னுடைய சகோதரிகள்லாம் அயல் நாடுகள்ல டாக்டர்ஸ், அவங்களும் எல்லாரும் அந்த நாட்டு குடி இது இங்க வந்து பார்க்கும் பொழுது அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னாக்கா இந்திய சட்டப்படி தண்டிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அவங்களுக்கு. அவங்க அந்த பிரஜை, அப்ப அதையும் கொண்டு வந்து பண்ணணும். புரியுதுங்களா? அதான் சொல்றாரு, அரசாங்கத்துக்கு எதிர்த்து நிக்காத, அரசாங்க சட்டத்திட்டம் கீழ்ப்படி, வரி கொடுனா கொடு, இல்லைன்னா நமக்கு ஆக்கினதான், நம்ம ஜெயில போடுவான் சொல்லுது இல்லையா? அவர் தான் கடவுளாக, தேவனாக தன்னை உயர்த்தி கொண்டார் சீசர். அவருக்கு சிலை வைக்கப்பட்டது, அவருக்கு கோயில்கள் கட்டப்பட்டது, அவருக்கு பூசாரிகள் இருந்தார்கள். அப்ப இங்க யார் செழிக்கிறாங்க? பணக்கார செழிக்கிறான், ஆன்மீகவாதிகள் செழிக்கிறாங்க. ஏன்? அப்ப இருந்தனா செழிக்க முடியும், குடும்பங்கள் பண்ணும். எனக்கு எப்படி 3.5% பேர் இந்தியாவை ஆட்டு படைக்கிறாங்கன்னா இதான். அவன் எங்க இருக்கிறா? ஆன்மீகத்திலிருந்து அரசியலுக்குள்ள விளையாடுறான். அவர்கள் எல்லாம் விளையாடுகிறார்கள். புரியுதுங்களா? சோ இதெல்லாம் பிரச்சனை. அப்ப இதெல்லாம் யாரை பாதிக்கிறது அப்படின்னா, இவெல்லாம் ஒன்னா கைகள், அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள், பணம் படைத்தவர்கள். அது உயர் குலத்தவரோ தாழ் குலத்தவரோ அப்படிலாம் கிடையாது. பணம் இருந்து ஒரு தாழ்ந்த குலத்துல பணக்காரன் ஆயிட்டான்னா கூட அவர் வந்து சூப்பரா இருப்பார். இல்ல உயர் குலத்துல சாப்பாடு இல்லாம தான் அவன் நிலைமை பரிதாபம். அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா பணம் விளையாடும். நீ உயர்ந்த சாதியோ தாழ்ந்த சாதியோ, பணம் முக்கியம். இப்ப இவங்களோட வாழணும்னாக்க என்ன பண்றான்? இப்ப இவங்க 3 பேர் ஒன்னா சேர்றாங்க. 4வது குழு இந்த சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் இல்லையா? அப்ப இந்த இவரை பத்தி தான் பேசுறாங்க. எல்லாம் சுயநலவாதிகளா இருக்கிறாங்க. இதான் சூழல், அந்த காலகட்டத்து சூழல். ஏதோ நீங்க படிங்க, படிச்சுட்டா உங்களுக்கு புரியும். இல்ல நீ போலி ஆன்மீகவாதி. அகஸ்டஸ் தன்னைத்தானே அருட்பொழிவு செய்து கொண்டான். அவனை அபிஷேகம் பண்ணிக்கிட்டான், நான் தான் தேவன், நான் அரசன் மட்டுமல்ல, நான் தேவனும் கூட.
அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கபலமா யார் இருந்து பணக்காரர்கள் இருந்தார்கள், உயர் உயர் வம்சத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்க. இந்த ஆன்மீகவாதிகள்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா இதுல இயேசு அப்படின்னு பார்க்கும் பொழுது வித்தியாசமா இருக்கு. இயேசு கிறிஸ்து கடவுளால் அருட்பொழிவு செய்யப்பட்ட அபிஷேகம் பண்ண கிறிஸ்து என்றால் இது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்டோஸ் கிறிஸ்டோஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தை கிறிஸ்டோஸ், கிறிஸ்டோபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிறிஸ்டோபஸ் டோபாஸ் அப்படின்ற ஒரு பிளேடு அந்த காலத்துல ப்ளூ கலர்ல இருக்கும் இல்லைங்களா? அந்த காலத்துல ப்ளூ கலர்ல பிளேடு இருக்கும். அதுக்கு டோபாஸ்னா அது என்னன்னாக்கா அது ஒரு கிரேக்கர்களுடைய கம்பெனி. அது அப்படின்னா என்ன? அது சீரானது, சீர்படுத்தும் இல்லையா? தாடியா பிசியா இல்ல மட்டை எடுக்கணுமா, சீர்படுத்துவது, சிறப்புப்படுத்துவது டோபாஸ். அப்போ இயேசு யார் என்றால் நம்மை சீர்படுத்துகிறவர், சிறப்படுத்துகிறவர் அப்படிங்கிறதுக்காக அந்த கிறிஸ்டோபர், அதான் கிறிஸ்டோபர், கிறிஸ்டினா, இந்த இதெல்லாம் வந்துட்டு அதுதான் அருட்பொழிவு பண்ணப்பட்டவர் என்று. அவர் எப்படிப்பட்டவர்? லூக்கா சொல்லி அவருடைய அடிப்படை குணாசிரியர் சொல்லி. சீசர் என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 பேருக்கு என்ன நடக்க, சீசர் வந்துட்டு மாய்மாலமான நேசி நீ என்ன நேசிச்சே ஆகணும், நீ என்னை ஏற்றுக்கொண்டே ஆகணும். இன்னைக்கு வேற வழி இல்லாம மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். வட இந்தியாலாம் அப்படிதான், இஸ்லாமியர்லாம் அப்படிதான் இல்லைங்களா? கிறிஸ்தவர்களும் நிலைமை அப்படிதான் ஆக போகுது. இல்லைன்னா அடி உதைதான், மூளை செலவை செய்யப்படுறது, அறிவே இருக்காது. அவங்களாம் மூளை செலவு செய்யப்படும். ஏசு என்ன பண்ணி என்னை ஏத்துக்கலையப்பா, நான் உன்னை ஏற்றுட்டேன், அதுக்கிட்ட தான் நான் வந்தேன் உலகத்து. என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன். இதுதான் சீசருக்கும் இயேசுக்கும் உள்ளது. அதுக்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அப்ப அது தந்திரமானது, இது தியாகத்தின் அடிப்படையிலானது. அப்போ சூரியனை அடையாளமாக கொண்டவர் சீசர். ஆனா அந்த சூரியனை படைத்தவர் இல்லையா, வெளிச்சம் கொடுப்பவர் இல்லையா, அவர் யார் அப்படின்னா இயேசு. சோ இந்த மாதிரி இவ்வளவு பின்னணியங்கள் நான் படிக்கணும். அரசியல் பின்னணி, ஆன்மீக பின்னணி, இதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. நேரம் ஆயிடுச்சு.